ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன். இது ஒரு பெரிய உறவு, தகப்பன் மகன் என்கிற ஒரு பெரிய மாறாத உறவு. இந்த மகிமையான மறுமையான வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மெய்யான மீட்பு நமக்கு உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, அவர் தட்டி கொண்டே இருக்கின்றார். திறந்து இடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. ஆகவே கெட்டுப்போய் கிடக்கின்ற வாழ்விலிருந்து மீட்பு என்பது இயேசுவானவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். மகனே, மகளே, இது வேண்டாம், இந்த பாவ செயல் வேண்டாம், இந்த அநியாய செயல் வேண்டாம், இந்த அக்கிரம செயல் வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாசற்படியில் நின்று தட்டி கொண்டே இருக்கின்றார், நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார், நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் பல வேளைகளிலே அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களாய், செவி மந்தமுள்ளவர்களாய், அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்ந்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான வாழ்வு எப்பொழுது உண்டாகும்? குடும்பத்தில் எப்பொழுது முழுமையான சந்தோஷம் உண்டாகும்? நீங்கள் பாவத்திலிருந்து விடுபடும் பொழுது, அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும் பொழுது, கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து நித்திய வீட்டிற்கு வருகின்ற வாழ்க்கைக்கு வரும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியான மகிமையான மறுரூப வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், தகப்பன் இன்றைக்கும் தட்டி கொண்டே இருக்கின்றார், இன்றைக்கும் தட்டி கொண்டே இருக்கின்றார். அவருடைய வீட்டிற்கு நீங்கள் வரும் வரைக்கும் அவர் தட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் எந்த இனத்தவராய், எந்த சமயத்தவராய், பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார். ஆம், இம்மானுவேலர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவரும் நரகாக்கினைக்கு சென்று விடக்கூடாது என்று சொல்லித்தான் ஒரே குமாரன் இந்த உலகிற்கு கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய இதய கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கின்றார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மகிமையான அற்புதமான காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன், நீர் பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு வந்த உண்மையாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுடைய விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷித்த விதமாக ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வாழ்வு வேண்டும், இந்த அசுத்தமான வாழ்க்கை, கெட்டுப்போய் கிடக்கின்ற இந்த சரீரத்தில் ஆமென் புதிய வாழ்வு வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜெபிக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மறுவாழ்வை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுபாவங்கள் மாறட்டும், பழைய குணங்கள் அழிந்து போகட்டும். ஆண்டவரே, உமக்கென்று உம்முடைய சாயலாய் கனி கொடுக்கிற மனிதர்களாய், அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகள் நிற்பதற்கு நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உண்மையாய் தங்களுடைய இதய கதவை திறந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தன் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், பெருகச் செய்யும். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். இனி நீங்கள் எப்பொழுதும் போல பழைய வாழ்வை எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இப்பொழுது இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்கள் இதயத்திற்குள்ளாக இருக்கிறார். இனி நீங்கள் அசுத்தமான உலகத்தின் மனிதர்கள் அல்ல, கெட்டுப்போன மனிதர்கள் அல்ல, நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று வைக்கப்பட்ட மனிதர்கள். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் பழைய வாழ்க்கை அல்ல, அசுத்தமான நண்பர்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளாதிருங்கள். வேதத்தை எடுத்து வாசியுங்கள், புதிய வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் புது ஜீவனை உங்களுக்கு தருவார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சி அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் நிமித்தம் இந்த உலகத்தில் உங்களுடைய எல்லா பகுதிகளிலேயும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும். ஆண்டவர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.
காட் bless யூ.